நன்றியால் நிறைந்திடுவே. ஒன்றுமில்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. கரங்களை உயர்த்தி நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. வியாகுல வேளைகளில் நீர் எங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். வியாகுல வேளைகளில் நீர் எங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். கரங்களை உயர்த்து நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பேனோ. தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பேனோ. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில் தடுமாறும் வேளைகளோ தாங்கிடும் தயாபரரே. வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில் தடுமாறும் வேளைகளில் தாங்கிடும் தயாபரரே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற
பாத்திரரல்லவே. கண்களை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் நம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான மாபெரும் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இதோ நாங்கள் ஆண்டவரை எங்களை அர்ப்பணித்தோம் ஆண்டவரே, எங்கள் உள்ளவைகளை உண்மைக்கு படைத்தோம் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசுவீராக. நீர் பேசும் தெய்வம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு நீர் பேசி ஆண்டவரே தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற உம்முடைய கட்டளைகளை பெற்றவர்களாக நாங்கள் ஆண்டவரே உமக்குள்ளாய் பலன் கொள்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறாயா கேட்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம், அடியாளுக்காகவும் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்தில் தருகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் ஒருபோது தீமை செய்யாதவர். அவர் நன்மையை மாத்திரம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இங்கு பார்க்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது என்று சொல்லி கடைசி பின்பகுதியிலே பார்க்கிறோம், உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தினாலே ஆகும். மறுபடியும் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகும் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் உண்டாகும், அது சாத்தியமாகும். தேவனுடைய வல்லமை நிறைவேறும், தேவனுடைய மகத்துவம் நிறைவேறும். எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேற போகிறது இந்த வருடத்தில். ஆண்டவரே அப்பா, என் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் முடியாது என்று இருக்கிறதோ, எல்லாம் நிச்சயமாகவே நடக்க போகிறது, நிச்சயமாகவே உண்டாக போகிறது, நிச்சயமாகவே அது சாத்தியமாக போகிறது. ஹல்லேலூயா. ஆகும், ஆகும், ஆகும். என் தேவனாலே ஆகும். மனுஷரால் கூடாது, என் தேவனால் எல்லாம் கூடும். நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அதுதான் செம்மையானது, அதுதான் ஆகும் என்கிற வார்த்தைக்கு முடிவு. ஹல்லேலூயா. ஆகாதவைகள் என் கர்த்தரின் கரத்தினாலே ஆகும். கட்டு கடங்காம பிரச்சனை போயிட்டு இருக்கா? இந்த வருடத்தில் ஆண்டவர் அடக்கி போடுவார். இம்மட்டு வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று ஆண்டவர் அடக்கி தம்முடைய கரத்தினாலே ஆகும்படியாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செயல்படாது இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில்? இந்த பிரச்சனையெல்லாம் செயல்படாமல் இருக்குதா? ஆண்டவர் இந்த வருஷத்தில் சொல்கிறாரு, உங்களுடைய கரத்தினால், அவருடைய கரத்தினால் செயல்படும்படியாக, ஹல்லேலூயா, செயல்படும்படியாக என் தேவன் எல்லாவற்றையும் அவர் செயல்படுத்த போகிறார். பயன்படாமல் இருக்கிறதா? ஐயோ, இந்த வீட்டில் எனக்கு இத்தனை காரியங்கள் இருந்தாலும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, என்னால் எதுவுமே செய்ய முடியல என்று நீங்கள் சோர்வோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், பயன்படாத பாத்திரங்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் பயன்பட போகிறது. கர்த்தருடைய கரத்தினால, கர்த்தருடைய கரத்தினால ஒரு அலங்காரமான கிரீடமாக, ஒரு மகிமையின் பாத்திரமாக தேவன் இந்த வருடத்தில் நம்மை கொண்டு தேவன் தம்முடைய கரத்தினாலே உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. உண்டாகாதவை எல்லாம் உண்டாகும். அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறான். சங்கீதம் 33:9 வாசிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதே போல மத்தேயு 24:35 வாசிக்கலாம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. இங்கே சொல்லப்படுகிறது, சங்கீதம் 33:9 சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீங்களும் நானும் சொன்னா யாரும் வீட்டில் இருக்க பிள்ளைங்களே கேட்க மாட்டாங்க, அப்படி தானே? வீட்டில் இருக்க மனைவியே கேட்க மாட்டாங்க.
நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அப்படி தான் உலகம் போயிட்டுருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் சொன்னால் கட்டுப்படாதவைகள் எல்லாம் கட்டுப்படும். ஹல்லேலூயா. அடங்காத காரியங்கள் எல்லாம் அடங்கும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதுதான், ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அவர் கட்டளையிடுவார் என்றால் அது அப்படியே நடக்கும். விசுவாசிக்கிறவங்கள, ஆண்டவரே நீர் கட்டளையிடுவீர் என்றால், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அது நடக்கும். ஆண்டவரே என் குடும்பத்தில், ஆண்டவரே நீர் கட்டளையிடுவீர் என்றால் அவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடைபெறும். ஆண்டவரே, வானமும் பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் அது மாறாதது. அது மகிமையான காரியங்களை செய்து முடிக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கரடு முரடாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை மேடு பள்ளங்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை போகிற பாதை பள்ளங்கள் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கருத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர். ஆண்டவரே இந்த பாதையில் நடக்க எனக்கு பலனை தாரும். ஆண்டவரே அப்போ இதை கடக்க எனக்கு ஆண்டவரே கிருபை செய்யும். ஆண்டவரே அடங்காதவைகள் எல்லாம் அடங்கும் என்று சொன்னீர் அல்லவா. ஆண்டவரே நடக்க எல்லாம் நிச்சயமாய் நடைபெறும் என்று சொன்னீர் அல்லவா. ஆண்டவரே அப்பா, இந்த பிரச்சனை நீண்டு கொண்டே போகிறது, ஆனால் உம்முடைய வார்த்தையினால் நான் விசுவாசிக்கிறேன் அவைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் சகரியா 4:6 வாசிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று. எப்படி? பலத்தினால, பலம் மனுஷனுடைய பலத்தினால முடியாது, பராக்கிரமத்தினால முடியாது, ஒரு ராஜாவுடைய பலத்தினால முடியாது. ஆனால் தேவாவியினால, தேவாவியினால கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நீர் முன்குறித்து வைத்திருக்கிறதை அதை நிறைவேற்றுவதற்கு, அதை நிறைவேற்றி நமக்கு முடித்து தருவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறீர்கள் பலவிதமான பிரச்சனையோடு, பலவிதமான போராட்டத்தோடு. இதோ தேவ சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் வீணாய் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் அப்பா. இதோ நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் வந்திருக்கிறோம். உம்முடைய கரத்தினால் ஆகும் சொன்னீரே ஆண்டவர். நம்ம கரத்தினால் ஆகும் சொன்ன தேவன் அது எல்லாம் எப்படி செய்கிறாரா? ஒரு 3 காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறாரா. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இங்கு பார்க்கிறோம், தேவன் மனுஷனை பூமியிலே உண்டாக்கினார், தம்முடைய கரத்தினாலே உருவாக்கினார், தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று பார்க்கிறோம். வானத்தின் பூமியை ஆண்டவர் படைத்தார். அது ஒழுங்கின்மையுமாய் இருந்து வெறுமையுமாய் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவருடைய வாயின் வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றால் ஆகாய விரிவு உண்டாயிற்று. சுடர்கள் உண்டாது கடவுது என்றால் சுடர்கள் உண்டாயிற்று. ஜீவ ஜந்துக்கள் உருவாக கடவுது என்றால் ஜீவ ஜந்துக்கள் உருவானது. புல் பூண்டுகள் எல்லாம் உருவாக கடவுது என்றால் உருவானது. எல்லாமே அவருடைய வாயின் வார்த்தையினாலே ஆண்டவர் செய்து முடித்தார். ஆனால் உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? தம்முடைய கரத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய கரத்தினாலே நம்மை உருவாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஏதோ தாய் தகப்பனுடைய விருப்பம் அல்ல, பரலோக திட்டத்தின்படியாக இந்த உலகத்தில் நாம் உருவாகி இருக்கிறோம். அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். ஆண்டவரே நீர் என்னை உருவாக்கின தேவன் அப்பா, நீர் என்னை உருவாக்கின கர்த்தர். ஆண்டவரே அப்பா, உம்முடைய திட்டத்தின்படியாக நான் அந்த உலகத்தில் இருக்கிறாப்பா. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தாயின் கருவலை உருவாக்கினார். ஆமென். தாயின் கருவலை உருவாக்கி இந்த மகன் எனக்கு தேவை, இவன் என்னை சேவிப்பான், இவனுக்காக நான் என்ன செய்வேன், நான் எல்லாவற்றையும் என் கரத்தினாலே செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா.
உருவாக்குன தெய்வம் அப்படியே விட்டு விடலை. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தவறான உறவுகளினால் பெற்ற பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, குப்பைகளில் போட்டு விட்டு போகிறாள். இப்படியெல்லாம் அந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் உங்களை என்னை ஹல்லேலூயா ஆண்டவர் இம்மட்டுமாக ஹல்லேலூயா நல்ல சுகத்தை கொடுத்து, நல்ல பலத்தை கொடுத்து, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஹல்லேலூயா வாழ வைக்கிறாரே, பிழைத்திரு என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த தெய்வத்திற்கு முன்பாக நம்மையே அர்ப்பணிப்போம். உருவாக்கின தேவன் அவர் நம்மை மறந்து விடுகிறல்ல. இன்னைக்கு ஆராதனையில் பாடல் பார்த்தோம், என்னை மறவா ஏசுநாதா. ஹல்லேலூயா. நம்ம என்ன பிரசங்கம் எடுக்கிறோமோ அது வர்ஷிப்பில் ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். என்னை மறவாத தேவன் ஆண்டவர், உருவாக்கின தேவன், உங்களை என்னையும் அவருடைய கரத்தினாலே உருவாக்கின தேவன். அவர் என்ன செய்கிறாரா? வாசிக்கலாம். ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. படைத்த ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் உங்களை என்னை உருவாக்கின தேவன் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கையில் வரைந்தா என்ன, வரையட்டா எனக்கு என்ன, ஏன் பிரச்சனை என்னை தலைக்கு மேலே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிற இந்த வேலையில் தம்முடைய கரத்தினால் உருவாக்கியிருக்கார் அப்படின்னு அர்த்தம். செதுக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக செதுக்கி வச்சிருக்கிறாரா? அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி அவருடைய பிள்ளைகளாக வாழும்படியாக. அது மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய சகல காரியத்தையும் சங்கீதக்காரன் சொல்லிடுறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் சிலுவையினால நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. சிலுவையினால ஆண்டவர் அந்த கரத்தில் வைத்திருக்கிறாரா, நம்ம ஏந்தி கொண்டு இருக்கிறார். நமக்கு அதெல்லாம் தெரியறது இல்லைங்க, நம்ம அதெல்லாம் உணர்றதில்ல. நம்மளை சுற்றிலும் எத்தனையோ அந்தகார வல்லமைகள் நம்மை வீழ்த்தும்படியாக அலைந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு எத்தனையோ ஆபத்துகள் நம்மை சுற்றிலும் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரா? அவருடைய கரத்தினால ஏந்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்மை ஏந்தி கொண்டு இருக்கிறார், நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் நம்முடைய பெயரெல்லாம் அவருடைய கரங்களில் எழுதி வச்சிருக்கிறாராம். எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்களேன். நீங்கள் நினைக்கலாம், கடவுள் மனுஷன்தான் என்னை மறந்துட்டான், கடவுளே என்னை மறந்துட்டாரே, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஐயோ, இந்த என் மகளுக்கு ஒரு பிரச்சனை, ஆண்டவர் ஓடோடி வருகிறார், தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார், தம்முடைய தூதர்களினால் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அந்த தேவனை நாம் இன்னும் பணிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நாம் ஆராதிக்க வேண்டும். நாம் முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனில் அன்பு கூற வேண்டும். ஏசாயா 59:1-2 வாசிக்கிறோம். இதோ ரட்சிக்கக்கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உருவாக்கின தேவன், தம்முடைய கைகளிலே வரைந்து வைத்திருக்கிற தேவன், முன்பே நமக்கு என்ன தேவை என்பதை எல்லாம் அறிந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற தேவன், ஏன் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய அக்கிரமங்களே சொல்லப்பட்டிருக்குது, உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையே உண்டாக்குகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இதோ நம்முடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிற ஆண்டவரே, ஒருவேளை பரத்துக்கு விரோதமாய் நான் தவறு செய்திருக்கலாம், அக்கிரமங்கள் செய்திருக்கலாம், மீறி நடந்திருக்கலாம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கை குறுகி போகவில்லை, இதோ ரட்சிக்கக்கூடாத படிக்கு நான் ஜெபிக்கும் பொழுது என் ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து எட்டுவதற்கு, அவைகள் மந்தமாக இருப்பதற்கு என்னுடைய பாவங்கள் தான் காரணம். ஆண்டவரே இதோ என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னுடைய மீறுதல்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது சாத்தியமாகாதவைகள் எல்லாம் சாத்தியமாக வேண்டுமா? முடியாதவைகள் முடிவுக்கு வர வேண்டுமா?
ஆகாதவைகள் ஆக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். என் வாழ்க்கையில் இதையெல்லாம் வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னால் உருவாக்கின தேவனுடைய கரத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய மனதே நல்ல ஒரு மனசாட்சியின் ஒரு நியாயாதிபதி. மற்றவர்கள் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பெற்றோர் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தாய் தகப்பனோ கணவனோ மனைவியோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நாம் என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறோம் என்று. இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புரவாகுவோம். ஆண்டவரே, அப்பா உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொன்னீரே, என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஆக வேண்டும் என்றால் இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியாவை பார்த்து. எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிப்போம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியாவை பார்த்து, நீ குயவன் வீட்டுக்கு போ, அவன் மண்பாண்டம் செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ காரியங்களை வைத்து மகத்துவமான தம்முடைய ரட்சிப்பை, தம்முடைய மகத்துவத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஊமைகளாக சொல்லி தம்முடைய ஜனங்களை தம் பக்கம் திருப்புகிற தேவனாக இருக்கிறார். இங்கு ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், நீ குயவன் வீட்டுக்கு போ, குயவன் வீட்டுக்கு போ. ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே குயவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அழகான மண் பாண்டங்கள். வெயில் காலம் வந்தாலே நம்ம என்ன பண்ணுறோம்? அழகான மண்பாண்டங்களை வாங்கி தண்ணீரை ஊற்றி வைத்து பருகிறோம். இங்கு பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குயவன் வீட்டுக்கு போ. அவன் களிமண்ணினால என்ன பண்ணுகிறானா? அந்த பாண்டங்களை வணைந்து கொண்டிருக்கிறானா. என்ன ஆச்சரியம் என்றால், அவன் வணைந்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த குயவனுடைய கரத்தில் அந்த மண்பாண்டம் என்னவாயிற்று? கெட்டு போயிட்டான். என்னவாயிற்று? கெட்டு போயிற்று. ஆனால் அந்த குயவன் என்ன பண்ணுறான்? அந்த மண்பாண்டம் கெட்டு போயிடுச்சு, அவ்வளோதான், தூக்கி போடு இப்படின்னு அல்ல, மறுபடியுமாக அதை என்ன பண்ணுறான்? நல்ல ஒரு கனமுள்ள பாத்திரமாக, விலை உயர்ந்த பாத்திரமாக அவன் உருவாக்கிறான். அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் கெட்டு போயிருக்கிறாங்க, என் வார்த்தையில் கேட்காம என்னுடைய நியாயத்தின்படி நடவாமல் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? அவங்கள மறுபடியும் உருவாக்கி, ஹல்லேலூயா, மறுபடியும் உருவாக்கி நான் அவர்களை நிலை நிறுத்துவேன். எவ்வளோ அன்பான தேவன் பாருங்களேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும், நம்ம சொந்தங்கள்லாம் பணம் இருந்தால் நம்மக்கிட்ட 4 பேர் வருவாங்க. பலவீனம் ஆயிடுச்சுன்னு பாருங்களேன், உடம்புல ஏதாவது வியாதி வந்துட்டுனா நம்ம வீட்டு பக்கமே யாரும் வரமாட்டாங்க. கஷ்டம் வந்துருச்சுன்னா யாருமே நம்ம வீட்டு பக்கம் வரமாட்டாங்க. ஆனால் உங்களை என்னையும் படைத்த தேவாதி தேவன், ஹல்லேலூயா, நம்ம கெட்டு போயே இருந்தாலும், ஹல்லேலூயா, நாம் அவர் கர்த்தருக்கு முன்பாக அந்த களிமண் எப்படி அந்த குயவன் கையில் கெட்டு போய் இருந்தாலும் அந்த குயவன் மறுபடியும் அவனுடைய கரத்தினால உருவாக்கினது போல இந்த காலை வேளையில் ஒரு வேளை நம்ம கர்த்தருக்கு விரோதமாக நம்ம கெட்டு போயிருக்கலாம். ஆண்டோட அன்பினால், ஆண்டவரே, ஒரு விசியாக என்னை உடைய இரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த அர்ப்பணிக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் கனமுள்ள பாத்திரமாக அவருடைய கரத்தினால மகிமையான அலங்காரமான பாத்திரமாக ஆண்டவரால் உருவாக்கி வணைய முடியும். உண்மை என்று சொல்லி உள்ள கரங்களை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே, இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை சாஷ்டாமாக உங்களுடைய பதத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீர் பெருகணும் ஆண்டவரே, நான் சிறுகணும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீர் பெருகணும், எல்லாம் ஆக வேண்டுமா? இதோ என்னை சாஷ்டாங்கமே உங்களுடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஆண்டவரே உம்மை விட்டு நான் தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஆண்டவரே நான்
முதுகை காட்டினேன் இல்லை ஆண்டவரே, என் முகத்தை நீர் பார்க்கணும் ஆண்டவரே. சந்தோஷமாக ஆண்டவரே, சந்தோஷமாக என்னை நீர் பார்க்கணும். எனக்கு நீர் உம்முடைய கரங்களினால் ஆகும் என்று, முடியும் என்று கட்டளையிடணுமா? நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஆமோஸ் 9:11. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் இந்த காலை வேளையில் சீர்படுத்த போகிறார், சீர்படுத்த போகிறார். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த போகிறார், நம்முடைய வாழ்க்கையை சிறப்படுத்த போகிறார். தாவீதின் கூடாரம் எப்படிப்பட்டது? அவனுடைய கூடாரம் எப்பொழுதுமே ஆண்டவரை ஆராதிக்கிற கூடாரம். ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? அவனுடைய கூடாரம் விழுந்து போயிருக்கிறது. ஏன் விழுந்து போயிருக்கிறது? பாவத்தினாலே, அக்கிரமத்தினாலே, மீறுதலினாலே அவனுடைய கூடாரம் விழுந்து போயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த கூடாரத்தை அப்படியே விட்டுவிடவில்லை. ஆண்டவர் மறுபடியுமாக வருகிறார், அந்த கூடாரத்தை எல்லாவற்றையும் சரி செய்கிறார். மறுபடியுமாக தாவீதின் கூடாரத்தை நிமிர்த்தி வைக்கிறார், ஆண்டவர் கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் உங்களுக்கும் ஆண்டவர் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், எதெல்லாம் விழுந்து போயிருக்கிறீர்களோ, ஹல்லேலூயா, ஆண்டவரே நீர் திரும்ப கட்ட போகிறீர். ஆண்டவரே நீர் திரும்ப கட்ட போகிறீர், என் வாழ்க்கை திரும்ப கட்ட போகிறீர். நான் இந்த பாவத்தில் நீடித்திருக்க மாட்டேன், நான் இந்த அக்கிரமத்தில் நான் நீடித்திருக்க மாட்டேன். எழுந்து எப்படி இளையகுமாரன் தகப்பன் வீட்டுக்கு வந்தானோ அதே போல் நீங்கள் நான் வரும் பொழுது ஆண்டவர் ஹல்லேலூயா உம்முடைய கரத்தினாலே, அவருடைய கரத்தினாலே ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை தர போதுமானவராயிருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், தேவனுடைய கரம் என்ன செய்கிறதாம்? தேவனுடைய கரம் முடியாதவைகளை சாத்தியமாக்குகிறதாம். அற்புதம் செய்யும் கரம் என்று பார்க்கிறோம். லூக்கா 18:10-13. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்கு தேவனுடைய ஆலயத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்திலே 18 வருடமாக கூனியான ஒரு ஸ்திரீ தேவ ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறார். எத்தனை வருடங்கள்? 18 வருடங்களாக. ஒரு வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல. அவளுடைய பலவீனத்தின் நாட்களில் இருக்கும் பொழுதெல்லாம் அவள் தேவனை தேடி ஆலயத்துக்கு ஓடி வந்து கொண்டு இருக்கிறார். இயேசுவானவர் எத்தனையோ முறை அந்த ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நாளிலே ஆண்டவருடைய கண்கள் அந்த ஸ்திரீயை உற்று கவனித்தது. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீயை உற்று கவனித்தது. அந்த 18 வருடமாக கூனியாக எவ்வளவு வேண்டும் நிமிர முடியாது, ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவளை கண்டது என்று பார்க்கிறோம். கண்டது மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்முடைய கரத்தை அவள் மீது வைத்து அவளை சுகப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்களேன், எவ்வளோ இரக்கமுள்ள தேவன். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த இரக்கம் தேவனுடைய கண்களில் கிடைக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ கட்டாயத்தின் பேரில் நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம், கண்ணீரோடு தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வரலாம், அம்மா அப்பா சொல்கிறாங்களேங்கிறதுக்காக வரலாம், இல்லது மன கவலையோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வரலாம். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மை நாமே விட்டு கொடுத்து தேவ சன்னிதானத்தில் நீர் பெருகணும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்களா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா முடியாதவைகள் சாத்தியமாகும் கரத்தினால 18 வருடமாக கூனியாக கொண்ட ஸ்திரீயை நீர் தொடுவீர் என்றால், இதோ என்னை தொட்டு ஆண்டவரே அப்பா இந்த பாத்திரத்தின் மூலமாக உம்முடைய அற்புதத்தை நீர் கட்டளையிட போதுமான தேவனாக இருக்கிறேன். ஆமென். எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். ஒரு நாள் 2 நாள் கஷ்டம் இல்லை. நீங்களும் நானும் 18 வருஷம் அந்த பிரச்சனையில் இருந்தோன்னா அவ்வளோதான், இந்த இயேசுவும் வேண்டாம், சர்ச்சும் வேண்டாம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் அந்த சகோதரி 18 வருஷமாக ஆண்டவரை தேடி வரா. தேடி வந்ததுனால அவளுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படி ஆயிலும்
என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு உண்டாகும், எந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு உண்டாகும் என்று சொல்லி அவள் தேவ ஆலயத்துக்கு ஓடி வந்தா. அவள் வீட்டில் இருக்கல, அவள் தேவ ஆலயத்துக்கு ஓடி வந்தா. ஆண்டவருடைய கண்கள் அவளை கண்டது. இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் உங்களை காண வேண்டுமா? உங்களை பார்க்க வேண்டுமா? ஆண்டோட கரத்தில் அவள் ஒப்பு கொடுங்க. இதோ என்னை தருகிறேன் அப்பா, என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஆண்டவரே ஒரு பயனுள்ள பாத்திரமாக என்னை வணைந்து 18 வருஷமா ஊனியான ஸ்திரீக்கு அற்புதம் செய்திற அந்த கரம் என்னை ஆளுகை செய்யட்டோப்பா. அந்த 18 வருஷம் ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில் போராட்டத்தையே சந்தித்துட்டு இருக்கேன். என் வீட்டில் எப்போதுமே சண்டையும் சச்சரவும் கண்ணீருமாகவே இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆலயத்துக்கு ஓடி வரதை நான் நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்துக்கு வருவதை தேடுறதை நான் நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே. என்றாகிலும் ஒரு நாள் என் தேவன் என்னை சந்திப்பார். அந்த கூணிக்குள்ள இருந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள காணப்படுவதாக. என் வாழ்க்கையிலோ ஆண்டவரே என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லுவேன். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்ளுவான். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கணும்னா நீங்களும் நான் அவருடைய கரத்தில் பயனுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மார்க் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26 வரைக்கும். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறெடுத்து பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் பெத்சாய்தா என்கிறதான ஊருக்கு கடந்து செல்கிறார். இதுக்கு முன்பாக 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு போஷித்தார், ஒரு அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். பெத்சாய்தா ஊர் பேதுரு, அந்திரேயா, பிலிப் என்கிறதான சொந்த ஊர். ஆண்டவர் இந்த ஊருக்குள்ளே வருகிறார். இந்த குருடனை அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறார்கள். நீ இயேசுவிடம் வந்தால் உன்னுடைய கண்களிலே வெளிச்சம் உண்டாகும், பார்வை உண்டாகும் என்று அற்புதத்திற்காக ஆண்டவரிடத்தில் அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரால் நம்ம பார்த்தோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாமே நடக்கும். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறார்? அந்த மனுஷனை வெளியே அந்த கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் தன்னுடைய உமிழ் நீரினாலே, மண்ணிலே எச்சிலே உமிழ் நீரினாலே அந்த சேற்று உண்டாக்கி அதை அவனுடைய கண்களிலே பூசுகிறார். எரிகோ பட்டணத்துக்கு ஆண்டவர் போகும்போது அங்கே பிச்சை கேட்டு கொண்டிருந்ததான பரிதிமேய் குருடன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நின்று உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அந்த பரிதிமேய் குருடன் சொல்ல, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். உடனே நீ பார்வை அடைவாயாக என்று சொன்னால் உடனே அவன் பார்வை அடைந்தான். இங்கே இந்த சம்பவத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு அவனை அந்த கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய உமிழ் நீரினாலே சேற்று உண்டாக்கி அவன் கண்களிலே பூசுகிறார். கேட்கிறார், இப்பொழுது நீ பார்வை அடைந்தா? இல்லை இல்லை, நான் என்ன பண்ணுறேன், மனுஷர்களை மரங்களைப் போல பார்க்கிறேன். மறுபடியும் அவர் சேற்று உண்டாக்கி பூசுகிறார். அப்பொழுது அவன் பார்வை அடைந்தான் என்று பார்க்கிறோம். இதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் ஏன் அந்த மனுஷனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போனார்? முதல்ல அவர்கள் சீஷர்கள் அறிந்து கொள்ளணும், இவர் மேசியா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இவர் தேவனால் அனுப்பப்பட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் வந்திருக்கிறதான கிறிஸ்து என்பதை அவருடைய சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கீழே பார்க்கிறோம், பேதுரு ஜனங்களெல்லாம் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது பேதுரு சொல்வார், நீ தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அது மாத்திரமல்ல, அவர் 3ஆம் நாள் அவர் மனுஷர்களே பாடுபட வேண்டும்,
சிலுவையில் அறைப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதை அந்த சத்தியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு போதிக்கிறார். தம்முடைய சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் ராஜாவாக அற்புதம் செய்வதற்காக அல்ல, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்று அந்த சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1. 2வது, அந்த பார்வை அடைந்தவர். அந்த கிராமம் இப்போ எப்படிப்பட்டது? இருள் நிறைந்த கிராமம், அந்தகாரம் நிறைந்த, பாவத்தில் நிறைந்த கிராமம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் அந்த இருளுக்குள்ளே போயிடாத, நீ என்ன பண்ணு, அதிலிருந்து நீ வேறுபறிக்கப்பட்ட மனுஷனாக நீ கடந்து வா என்று சொல்லி ஆண்டவர் அவனை இந்த கிராமத்திலேருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு சொஸ்தத்தை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கிராமத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இயேசுவே ராஜாவென்று, ஹல்லேலூயா, அவர்தான் மேசியா என்பதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அநேகரை கிறிஸ்துவண்டை அழைத்து வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அற்புதம் செய்கிறார் இயேசு இருக்கிறார், அற்புதம் செய்கிற இயேசு இருக்கிறார் என்று எப்படி அந்த குருடான மனுஷனை அநேகர் இயேசுவண்டை அழைத்து கொண்டு வந்தார்களோ, அதே போல் நீங்களும் நானும் இயேசுவண்டை, இயேசுவின் பாதத்தண்டை அநேகரை அழைத்து கொண்டு வந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தை தேவன் மாற்ற அவருடைய கரத்தினாலே ஆகும், அவருடைய கரத்தினாலே ஆகும். உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், தம்முடைய வல்லமையினால் தொட்டிருக்கிறார், அநேக அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இருளில் இருக்கிற ஜனங்களை இயேசுவண்டை வழி நடத்தி கொண்டு இருக்கிறோமா? அல்லது நாமும் அந்த இருளிலே, பாவம் என்கிற இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறேன், உமக்கு சாட்சியாக நான் இருப்பேன் ஆண்டவரே, உமக்கு மகிமையான பாத்திரமாக நான் மாறுவேன் ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே அந்த மனுஷனை நீர் அந்த கிராமத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தீரோ, என்னையும் இந்த கிராமத்திலேருந்து நீர் ஆண்டவரை வேறுபடுத்தியிருக்கிறீர், உங்களுடைய ரத்தத்தினால கழுவி இருக்கிறீர். நான் மறுபடியும் இந்த அசுத்தத்துக்குள்ளே நான் போக மாட்டேன், உமக்காக சாட்சியாக இருப்பேன், உமக்காக ஒரு வைராக்கும்ல பாத்திரமாக நான் வாழுவேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆகும் என்று சொல்லுவார். ஆகும், அற்புதம் நடக்கும். எப்படி அந்த குருடன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததோ, இதை நாங்களும் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலோ அற்புதம் நடக்கும். இந்த கிராமத்தில் எத்தனையோ ஆத்துமாக்கள் உண்டு, கண்ணீரில் இருக்கிறார்கள், அவங்களை இயேசுவண்டை வழி நடத்தி கொண்டு வருகிற பாத்திரங்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரை, எங்களை மாற்றும் என்று சொல்லி நம் தேவ கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 3வது, முதலாவது பார்த்தோம், கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறதாம்? நம்மை உருவாக்குகிறது. 2வது என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிற கரம். 3வது, நம்முடைய மன வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற கரம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 9-12 வாசிக்கலாம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்பிராயிம் மனாசே கோத்திரங்களுக்கு நிருபங்களை எழுதி அனுப்பினான். நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. எசேக்கியா ராஜாவுக்குள்ள ஒரு மனசில் ஒரு ஆசை, மனசில் ஒரு வாஞ்சை. நான் அக்கம் பக்கத்து ராஜாவிலெல்லாம் போய் சிறைப்பிடித்தவர்களை பிடித்து கொண்டு வரப்போகிறேன் என்று அல்ல, அவனுக்கு ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சை? தேசத்தெல்லாம் சுத்திகரிக்கணும், சபையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ஒன்று கூட்டி சுத்திகரித்து பஸ்காவை ஆசரிக்க வேண்டும், பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை. ஆண்டவரே, என் தேசத்தில் ஆண்டவரே பாகல் விக்கிரக ஆராதனைகள்லாம் பெருகி இருக்குது, ஆனால் என் ஜனங்கள் எல்லாம் அவைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு
அந்த தோப்புகளெல்லாம் நிர்மூலமாக்கி ஜனங்களாம் ஒன்று கூட்டுறான். எல்லாரும் வாங்க, தேவ சன்னிதானத்துக்கு வாங்க, இஸ்ரவேல் கோத்திரமே வாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தையும் கூப்பிட்றான், எல்லா கோத்திரத்தையும் கூப்பிட்றான். எல்லாரும் வாங்க, தேவ ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டோடைய பிரகாரத்திற்கு வாங்க என்று கூப்பிடுகிறேன். எதற்கு? பஸ்காவை ஆசரிக்கும்படியாக. ஹல்லேலூயா. பஸ்காவை ஆசரிக்கும்படியாக தங்களை தாங்களே சுத்திகரித்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் அழைப்பு கொடுக்கிறான். அது மாத்திரம் அவன் சொல்கிறான், தேவனுடைய முகத்துக்கு நேராக வாழ்வீர்கள் என்றால், தேவனை தேடுவீர்கள் என்றால், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் உங்களை நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை தேடுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யூதாவிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜாவும் பிரபுகளும் கட்டளிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தினது என்று பார்க்கிறோம். எல்லாம் ஒன்று கூடினாங்களாம். எதற்கு? தேவ சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரே என்று அவருடைய பாதத்தை முத்தமிடும்படியாக. இன்னைக்கு ஆண்டோட சன்னிதானத்துக்கு வருவதற்கு, பஸ்காவை ஆசரிப்பதற்கு, அவர் நமக்காக பிட்ட, நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின அந்த கல்வாரின் சிலுவையை நினைவு கூறுவதற்கு அவருடைய பிரகாரங்களிலே ஆண்டவரை நினைத்து கொள்ள நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, அந்த பஸ்காவை ஆசரிப்பதுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய முகத்தை தேட, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அந்த பஸ்காவை ஆசரிப்பது ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே ஏனோ தானோ வென்று இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு பயபக்தியோடு நாங்கள் ஆண்டவரே உடைய சன்னிதானத்தில் அதை ஆசரிக்க வேண்டும் ஆண்டவரே. பாவத்தோடு அல்ல, நிர்விசாரத்தோடு அல்ல ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனதோடு ஒருமுகமாய் நாங்கள் உம்மை தேடணும். வீட்டிலும் ஆண்டவரை தேடணும். ஒருமுகமாய் கர்த்தரை தேடுவதற்கு, நம்முடைய வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எசேக்கியா ராஜா தேசத்தை சுத்திகரித்தான், பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஜனங்களை கூட்டினான். ஆண்டோட கரம் நன்மையாக அமர்ந்தது. ஹல்லேலூயா. எங்கு ஜெபம் உண்டோ அங்கு ஜெயம் உண்டு, எங்கு ஆராதனை உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தில் நம்மெல்லாம் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறோமா? சபையில் ஒரு ஜெபம் என்றால் எல்லாம் ஓடி வருகிறோமா? இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுப்போம். அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. ஒரு கோத்திரம் என்ன பண்ணுமா? பரிகாசம் பண்ணுமா, கேலி பண்ணுமா. ஆனால் அதையெல்லாம் பொறுப்பெடுத்தல எசேக்கியா ராஜா. யாரெல்லாம் தேவ சன்னிதானத்துக்கு வராங்களோ அவங்கெல்லாம் மனத்தாழ்மையோடு கர்த்தரை தேடினார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை தேடுவதற்கு, அவருடைய சன்னிதானத்தில் வந்து அவரை தொழுது கொள்வதற்கு வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் நம்முடைய இருதயங்களிலே கர்த்தருடைய நினைவு இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் நீங்கள் செய்கிற காரியங்களை அவர் ஒன்று கூடி வர செய்வார், ஒருமனப்பட செய்வார். குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் நாம் கர்த்தருக்காய் நிற்போம் என்று சொன்னால், ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய மன வாஞ்சைகளை ஆண்டவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர் உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவரே, எனக்கு ஒரு மன வாஞ்சை ஆண்டவரே, எஸ்அப்பா உம்மை தேடுவதற்கு ஒரு மன வாஞ்சியை கொடுங்க ஆண்டவரை, ஒரு ஆவிக்குரிய ஆண்டவரை வாஞ்சியை கொடுங்க. அந்த எசேக்கியா ராஜா ஆண்டவரை மன வாஞ்சியோடு ஆண்டவரே தேசத்தை சுத்திகரித்தது போல இதோ நாங்களும் ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். உருவாக்கிற தேவன் ஆண்டவரே, அப்ப அற்புதம் செய்கிற தேவன், மன வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன் நீர். நீர் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் தருகிறோம். நீங்கள் என்ன எங்கள் வாழ்க்கையில் இருந்து நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க, ஆகாதவெல்லாம் ஆகும்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரம்.
ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய கரம் உருவாக்கியது. அவருடைய கரமே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கூடியது. உம்முடைய கரத்தினாலே ஆகும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய கரங்கள் அல்ல, உம்முடைய கரத்தினாலே எல்லாமே ஆகும். ஆண்டவரே எங்களை படைத்தவரப்பா, ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்ற வல்லவர். ஆண்டவரே அந்த குருடருடைய கண்களில் தேவன் தம்முடைய கரத்தை வைத்தார். அந்த கூனி 18 வருஷமான பிரச்சனையோடு இருந்த அந்த கூனியின் மீது தன்னுடைய கரத்தை வைத்தார். அவர் கரத்தை வைத்தால் போதும், மாற்றங்கள் உண்டாகும். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை எடுக்கிறோம், உம்முடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவரே நாங்கள் அதற்கேற்ற பாத்திரங்களாக இருக்கணும். அந்த கூனி கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்தாள். அந்த குருடனை அந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து அந்த எல்லா பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தேவனுக்காக நிற்கிற பட்சத்தில் பஸ்கா பண்டிகை ஆசரித்த அந்த எசேக்கியாவின் காலத்தை பார்க்கிறோம். அந்த எசேக்கியா காலம் முதல்ல அவன் செய்த காரியம் தேசத்தை சுத்திகரித்தான். சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுறதோ அந்நிய நாடுகளுடைய எல்லைகளை பிடிக்கிறதோ அவனுடைய விருப்பம் இல்லை. தேசத்தை பரிசுத்தப்படுத்தணும். கர்த்தருக்குள்ள நம்மளை தேடி அர்ப்பணிக்கிற அந்த ஆராய்ந்து பார்க்கிற காரியம் இருக்குமானால் அங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தியது. எங்கெல்லாம் பிரிவினைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் குழப்பங்கள் இருக்கிறதோ, கர்த்தருடைய கரம் எழும்ப வேண்டுமானால் தேவனுக்கு இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஒரு விச தகப்பனே, உம்முடைய கரம் ஆண்டவர் ஓங்கிய புயம், உம்முடைய பலத்த கரம் எங்களுடைய சபையில் எழுந்தருளட்டும், எங்களுடைய குடும்பத்தில் எழுந்தருளட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் 18 வருடமான ஆண்டவர் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு உம்மால முடியும். ஆண்டவரே என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு நல்லது நடக்கும் அந்த ஆண்டவரே கர்த்தாவே பெண்மணி தொடர்ந்து கர்த்தரை தேடிக்கொண்டு இருந்தால், இப்பொழுது நாங்கள் உம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய வாஞ்சை வீணாய் போகாது. எங்களுடைய ஆண்டவரே தேடுதல், எங்களுடைய நம்பிக்கை வீணா போகாது. எங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற கரம் ஆண்டவரே அந்த 18 வருடத்தில் ஒரு ஆண்டவரே மாற்றம் உண்டானதே, நிச்சயமாய் ஒரு மாற்றம் உண்டாகும். ஆனால் ஆண்டவரே முதலாவதாக நாங்கள் எங்களை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். அப்பா என்னை தருகிறேன் உம் கரத்தில். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் அந்த குயவனுடைய கரம் உருவாக்கினது போல எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் என்னை உம்முடைய கரங்களில் எடுத்துக்கொள்ளும், என்னை உருவாக்கும், என்னை பயன்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில்.
உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இன்றைக்கு அன்னையர்கள் தினம், மதர்ஸ் டே. அருமையான ஒவ்வொரு அன்னையர்களையும் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதமான கரம் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒவ்வொரு அன்னையர்கள் மீதும் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படியே ஆண்டவரே கர்த்தா, உம்முடைய பலத்த கரம், உருவாக்குகிற கரம், ஆண்டவரே கர்த்தாவே அற்புதங்களை செய்கிற கரம், வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற கரம் எங்கள் யாவரின் மீதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. சத்தமா ஆமென் சொல்லலாமா? வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்தளித்த பாஸ்டர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, பலன் தருவீராக, இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.